வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் காலை வணக்கம். திரும்பவும் உங்களுடைய ஆடல் பாடல் இந்த சந்தோஷமானதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஸ்கூல் ஞாபகம் எல்லாம் எனக்கு அப்படியே கண் முன்னாடி வருது. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணீங்க. நல்லா பார்க்கறதுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்குங்க. ஒரு பெரிய பூந்தோட்டம் மாதிரி அழகாக இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் இந்த யூனிஃபார்மை பார்க்கும்போது நம்ம தேசிய கொடியை பார்த்த மாதிரி பிள்ளைகள் ஒரு கலர், டீச்சர் ஒரு கலர், சிஸ்டர் ஒரு கலர், இந்த 3 கலருக்கு தர்ம சக்கரம் மாதிரி நம்ம பிரதர் ஐசிய பாரதி அவர் சார்ந்த மற்றவங்களும் அந்த தர்ம சக்கரம் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். இன்னைக்கு நம்ம சுதந்திர தினத்தில் உங்களுக்கு நான் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு படிப்பு மற்ற எல்லாமே ஆசிரியர்கள் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு படிப்பு நீங்கள் ரொம்ப மிகுந்த ஒழுக்கத்தோடு வளரணும். தள்ளி சிஸ்டர் அங்கே கொஞ்சம் தள்ளி உயர்ந்த அவரை ஒட்டி நிப்பாட ஒழுக்கத்தோடு வரணும். அப்படி நீங்கள் வளரும் போது இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்க. நம்மளே சார் கொஞ்சம் மிக பெருசாக உங்களுக்கு கொடுத்தோம். ரொம்ப முக்கியமாக உங்களை கேட்டுக்கிறேன். மற்றதெல்லாம் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ்ஸு, எப்படி படிக்கணும், ஞாபக சக்தி அப்படிங்கிற எல்லா விஷயமும் இங்கே பாடமாக சொல்லி கொடுத்துருவாங்க. பெற்றோர்களும் சொல்லுவாங்க, ஆசிரியர்களும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் தேசப்பற்றுங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது உங்களுக்குள்ள நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நமக்காக எப்படி கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அவங்க எவ்வளோ பேர், எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரங்கள்லேருந்து பெரிய பெரிய அறிஞர்கள்லேருந்து சித்திரவதை பண்ணி வருஷக்கணக்காக ஜெயிலில் இருந்து வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணுன்ற ஒரு உணர்வோட அவங்க செஞ்ச தியாகத்துக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி தான் இன்றைக்கி அந்த நினைவு கூடணும். இன்றைக்கி ஒரு நாள் வந்தோம், ஒரு நாள் ஏதோ பேசினோம், அவ்வளோதான். நாட்டுப்பட்டுனா ஒரு கொடியேற்றும் கலப்புலாம் ஏதாவது மிட்டாய் கொடுப்பாங்கன்ற உணர்வு இல்லாமல் நமக்கு உண்மையிலே அவங்க இந்த தியாகிகளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னா, நம்மளும் அதே உணர்வோடு வளர்னா, அவங்க செஞ்ச தியாகங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த சின்ன வயசுலேயே. அப்போ தான் அந்த தேசப்பற்று உங்களோட நல்ல அந்த உணர்வில் கலந்து வரும். அதுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன். இந்த வாரத்தில் 2 நாள் 3 நாள் அது மாரல் சயின்ஸ்னு ஒன்று வச்சு ஏதோ ஒவ்வொரு தியாகிகளையும் எப்படி நம்ம சுதந்திரம் பெற்றோங்கிற மாதிரி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்றத ஒரு பாடமாகவே சொல்லி கொடுத்தா இந்த சின்ன வயசில் அவங்க அந்த உணர்வோடே வளருவாங்க. அப்படி வளரும்போது அவங்க சிறந்த ஒரு குடிமகனாக இந்த நாட்டுக்கு கிடைப்பாங்க. அதை வச்சு அவங்க சந்ததிகளும் சிறப்பாக வரும். இன்னைக்கு எனக்கு இருக்க பயமெல்லாம் இப்படி சுதந்திரத்தை பற்றியே தெரியாமல், அந்த உணர்வே இல்லாமல் யாரோ வாங்கி கொடுத்தாங்க, அவங்க கடமை முடிச்சு நம்ம பாட்டுக்கு இருப்போன்ற மாதிரி இன்றைக்கி ஒரு மறந்த நிலைக்கு வந்திருக்கு. தயவுசெய்து இந்த ஸ்கூலில் இருந்தாவது அந்த பாடங்களை முறையாக பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை கூட்டி நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கணும். அவங்கள மிகுந்த பொறுப்போட நாட்டுப்பட்டோட சிறந்த குடிமகனாக நீங்கள் உருவாக்கணும்னு கேட்டுட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திரத்தில் வாழ்வுகளை சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழணும்னு வாழ்க்கை விட